10th student exercise 1.3 la 9th sum. A plane is flying at a speed of 500 km per hour. ஸோ ஒரு ஏரோப்ளேன் வந்து பறந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஸ்பீடில் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் போயிடும். சரிங்களா, 1 ஹவருக்கு 500 கிலோமீட்டர் ரீச் ஆயிரும். எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி. ஸோ டிஸ்டன்ஸை வந்து டின்னு எடுத்துக்கிறாங்க. ட்ராவல் பை த பிளேன். ஸோ அந்த ஏரோப்ளேனால் அந்த டிஸ்டன்ஸு எவ்வளவு தூரம் போச்சோ அதை டின்னு எடுத்துக்கிறோம். அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி. ஸோ டைமை பொறுத்து தான் நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸும் டைமும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். எப்படி அப்படின்னா டைம் கூடுனா டிஸ்டன்ஸ் கூடியிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இன் ஹவர்ஸ். ஸோ இதை வந்து ஃபங்க்ஷனாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லலாம் பாருங்கள். நமக்கு தெரியும் ஃபார்முலா இருக்குது. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படிம்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டைம் டேக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த டைம் இந்த பக்கம் போயிடும். அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸை வந்து டின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்ட்டு டைம் வந்து டி. ஸோ டைம் வந்து ஹவர்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும், டி ஈக்குவல் டு 500 டி. அவ்வளோதான். இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் நீங்கள் ஏன் இப்படி இந்த ஃபங்க்ஷனில் போடுறாங்க அப்படின்னா இதை வச்சு காமனாக எந்த பிளேனுக்கு வேணாலும் போடலாம். அதோட ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சால் நீங்கள் எந்த பிளேனுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்பிரஸ் இன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா எந்த ஃப்ளைட்டு எவ்வளோ ஸ்பீடு எந்த டிஸ்டன்ஸ் அதை தெரிஞ்சால் காமனாக உள்ள விஷயம். அதை அந்த வேல்யூவை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் விஷயம். தேங்க்யூ.